ஸோ ஃப்ரைடே மார்னிங் நம்ம டெலிகிராம் சேனலில் நிஃப்டிக்கு தேவையான இம்பார்ட்டண்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துருந்தோம். அண்ட் இன்ட்ராடேல என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட் வந்து கேப் டவுனாக ஓப்பன் ஆகுது. ஸோ அதனால் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாக தான் இருக்கும். ரெஸ்பான்சிபிளாக ட்ரேட் பண்ண சொல்லியிருந்தோம். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிக்கர் பிக்சராக நம்மளுக்கு மார்க்கெட் சுச்சுவேஷன் நெகட்டிவாக இருந்துச்சு. அண்ட் மார்க்கெட்டும் கேப் டவுனாக ஓப்பன் ஆனதுனால அந்த அப்டேட் கொடுத்துருந்தோம். பட் ஈவென்ச்சுவலி லாஸ்ட் வீக் வந்து மார்க்கெட் மேக்ஸிமமாக கான்சன்ட்ரேட் பண்ண என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து வீக் ட்ரேடர்ஸை எலிமினேட் பண்ணுறது. என்ன தான் உங்களுக்கு பிக்கர் பிக்சரில் இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸை இந்த ஃபேஸை பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே விழுந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் லாஸ்ட் 3 to 4, 5 ட்ரேடிங் டேஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேக்கு அந்த இடத்துக்கு ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்காது. எக்ஸாம்பிள் இங்கே கேப் பார்டரை கம்ஃபர்டபுளாக பிரேக் பண்ணாங்க. பட் ஈவென்ச்சுவலி அவுட் ஆஃப் நோவேரில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே ரிவர்ஸில் ஆனாங்க. ஸோ இந்த ரிவர்ஸில் நீங்கள் ட்ரேட் என்டர் பண்ணியிருந்தீங்கனாலும் இந்த கீ லெவல் 450 எக்ஸாம்பிளுக்கு நம்ம இதை தான் அதிகம் கொடுத்துருந்தோம். ஏன்னா இந்த லெவலுக்கு கீழே இருக்கக்குள்ளே செல் அண்ட் ரைஸ் மார்க்கெட்டாக தான் இருக்குன்னு சொல்லி. அண்ட் இந்த 450 லெவல் வந்து ப்ரீவியஸ் இங்கோட ஹை. ஸோ இது வந்து மல்டிபிள் கீ லெவல். ஸோ இந்த லெவலில் எக்ஸாக்டாக மார்க்கெட் பிரேக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுனாக ட்ராப் செட் பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த ப்ரீவியஸ் டே லோட்ட மார்க்கெட் வரக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நேராக ரேஞ்சில் போயிட்டு ட்ராப் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போயிட்டு அண்ட் தென் எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளேயும் மார்க்கெட் வந்து ட்ரேடிங் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆக்சுவலி ஃப்ரைடே வச்சும் ஒரு ட்ரேடபிளாக ஒரு கேண்டில் இருந்துச்சு. பட் கீ லெவல்கிட்ட வந்து கன்சாலிடேட் பண்ணது தான் வந்து டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. வேறஸ் அதுக்கு முன்னாடி நல்லா நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து கேண்டில்ஸே இருக்காது. ஜஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விக்ஸ் மட்டும்தான் அதிகமாக இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து ஒரே இடத்துலையே அப் அண்ட் டவுனாக போன மாதிரி தான் இருக்கும். அண்ட் அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட்டோட சுச்சுவேஷனும் கேண்டில் ஸ்ட்ரக்சரும் வந்து இதே மாதிரி தான் இருந்துச்சு. அதிலிருந்து ஒரு விடிவு காலம் வந்தது ஃப்ரைடே மட்டும்தான். அதுக்கு முன்னாடி நாள் வந்து கண்டினியூஸாக 2 to 3 டேஸாக வந்து பாடியோட விக்ஸ் தான் அதிகமாக இருந்துச்சு. ஸோ ட்ரேடிங் டிசிஷன் என்டர் பண்ணுறதுக்கு இன்ட்ராடேல இடமே கொடுக்கல. அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக்கு பிகர் பிக்சரில் ஃபஸ்ட் திங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டில் இன்னும் பிகர் பிக்சருக்கான ப்ளே வந்து நெகட்டிவாக தான் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஸ்ட்ரக்சர் மாறணும்னா அதுக்கு இந்த 20 பிரேக் பண்ணி க்ளோசிங் வைக்கணும். அண்ட் அதே சமயத்தில் ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கு மேலே க்ளோசிங் வைக்கணும். ஸோ இங்கே இருக்கிற சினாரியோ எப்படி பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டேவோட ஹைக்கு மேலே பிரேக் பண்ணி ஃப்ரைடே க்ளோசிங் வைக்கல. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், மண்டேக்கு இந்த ஃப்ரைடேவோட ஹைக்கு மேலே பிரேக் பண்ணி ஒரு கேண்டில் க்ளோசிங் வைக்கணும். அப்படி க்ளோஸ் பண்ணுற பட்சத்தில் இப்படி இந்த மாதிரி ஏதோ ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ஹையும் மார்க் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி 2 டேஸ் தொடர்ந்து அந்த ஹைக்கு மேலே ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கு மேலே க்ளோசிங் வச்சா தான் ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் ஆகும். அண்ட் அதே மாதிரி இந்த 20 MA இம்பார்ட்டன்ட். அந்த 20 MAக்கு மேலே சஸ்டெயின் பண்ணால் தான் உங்களுக்கு ஷார்ட் டேர்மும் வந்து புல்லிஷாக இருக்கும். ஃபார்னோ மார்க்கெட் வந்து பேரிஷாக தான் இருக்காங்க. ஸோ அதனால் செல் அண்ட் ரைஸ் மார்க்கெட் பிளானை யூட்டிலைஸ் பண்ணலாம். பட் இன்டர்டே பேசிஸில் என்டர் பண்ணக்குள்ள மார்க்கெட் இப்போ கிஃப்ட் நிஃப்டி செக் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு அரௌண்ட் ஒரு 50 பாயிண்ட்ஸ் கிட்ட கேப் டவுனாக ஓப்பன் ஆகிற மாதிரி இண்டிகேட் பண்ணுது. ஸோ அதனால் எகைன் வந்து இந்த 25,450 லெவல்ட்டே ஓப்பன் ஆக போகிறாங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 450 to 550 100 ஆட் பாயிண்ட்ஸ் வந்து ஒரு நோ ட்ரேடிங் ஜோனாக கன்சிடர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த லெவலுக்கு மேலே போயிட்டாங்கன்னா ஒரு புல்லிஷ் பையர்களோட மார்க்கெட் மேலே மூவ் ஆகுங்க. பட் பெருசாக நம்ம புல்லிஷ்னஸ் எதிர்பார்க்க முடியாது. ஸோ சைட்வேஸ் டு புல்லிஷ்னஸ் அண்ட் லைக்லி மார்க்கெட் இந்த 450 கீழே இருக்கலாம். நம்ம சைட்வேஸ் டு பீரிஷ்னஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் மண்டேக்கான இன்ட்ராடேக்கான பிளான். வேறு சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இவங்களுமே வந்து பிக்சர் சேஞ்ச் ஆகலை. ஸோ இவங்களுமே வந்து வீக்னஸ் கன்டினியூடு தான் இருக்குது. ஸோ அதனால் செல் அண்ட் ரைஸ் பிளானை சென்செக்ஸ்லுமே யூஸ் பண்ணலாம். அண்ட் ஃபின் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா ஃபின் நிஃப்டி வந்து ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆல் டைம் ஐ போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து கன்சால்டேட் ஆவாங்க. எங்கேன்னு ஆல் டைம் ஐ போனாங்க, கன்சால்டேட் ஆனாங்க. ஸோ இப்போயுமே ஆல் டைம் ஐ போயிட்டு கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டர். ஸோ பேங்கிங் செக்டர் என்ன பண்ணுறாங்க, ப்ரீவியஸ் ஆல் டைம் ஐக்கு மேலே கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 2 to 3 டேஸ் வந்து அந்த ஆல் டைம் ஐல்கிட்ட வந்து கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அது கீழே நம்மளை சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி இம்பார்ட்டனாக வந்து ஒரு கேப் சப்போர்ட் ஜோன் இருக்குது. ஸோ அதனால் இந்த கன்சால்டேஷன் ரேஞ்ச் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் தான் ஆக போகுது. ஸோ இந்த ரீஜனுக்குள்ளே பேங்க் நிஃப்டி கன்சால்டேட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் மூவ் அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டி இந்த ரீஜனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்குள்ள நம்ம இந்த கன்சால்டேஷன் கேம் கண்டினியூ ஆகும். ஸோ பேங்க் நிஃப்டி ஒரு கன்சால்டேஷன் கேம் இருக்குது. அண்ட் நிஃப்டி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கீழே விழுந்துட்டுருக்கு. ஸோ அதனால தான் வந்து ஃபின் நிஃப்டியை சைட்வேஸ் டு பேரிஷ்னஸ்க்கு மார்க்கெட் வந்து கீழே கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ பிகர் பிக்சரில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஸோ டேட்டாவும் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த அக்ரெஷனாக ஹோல்ட் பண்ணியிருந்த ஷார்ட்ஸ் வந்து அக்ரெஷனாக தான் ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லி டைம் ஃப்ரேம் இந்த இடத்துல ஒரு ரேலி வந்துச்சு. ஸோ இந்த ரேலி வர சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எஃப்ஐ வந்து ஷார்ட்ஸை புக் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால் ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி பார்க்க முடிஞ்சிச்சு. பட் அது ரொம்ப நாளைக்கு நிலைக்கல. ஸோ அதனால் அந்த
ஷார்ட் கவரிங் ராலியுமே நிலைக்கல. கன்சாலிடேட் ஆயிட்டு மார்க்கெட் இப்போ கீழ வந்துட்டு இருக்கு. ஸோ, அதனால டேட்டாலயும் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல. ஈவன் இன்ட்ராடே பேசிஸ்ல பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா, போத் கால் அண்ட் புட் ஆப்ஷனும் பை பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் மிக்ஸ்டு சிக்னல்ஸ் தான் வந்து அதர் பார்ட்டிசிபென்ட் இருந்து வருது. ஸோ, அதனால மோர் ஆர் லெஸ் மார்க்கெட் வந்து இன்ட்ராடே பேசிஸ்ல ட்ரேட் பண்றது நல்லது. அண்ட் பிக்கர் பிக்சர் என்னதான் வந்து பெரிஷா இருந்தாலும், மார்க்கெட் இன்ட்ராடே பேசிஸ்ல லாஸ்ட் 3 to 4 ட்ரேடிங் டேஸ் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இன்ட்ராடே பேசிஸ்ல நெறையாவே கன்ஃப்யூஷன் குடுக்குது. அண்ட் பிரையாரிட்டி அப்படிங்கிறது வீக் ட்ரேடை செலிப்ரேட் பண்றதா தான் இருக்கு. ஸோ, அதனால யூசுவலா ட்ரேட் பண்றத விட குறைச்சே ட்ரேட் பண்ணுங்க. அண்ட் ட்ரெண்ட் சேஞ்சுக்கு இந்த 20 EMAக்கு மேல ஒரு டெய்லி கேண்டில் க்ளோசிங் வைக்கணும். பிளஸ் 2 டெய்லி கேண்டில்ஸ் ப்ரீவியஸ் டேவோட ஹைக் மேல க்ளோசிங் வைக்கக்குள்ள தான் வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும். ஸோ, அதுவரைக்கும் பிக்கர் பிக்சர் பீரிஷ்னஸ் கன்டின்யூ ஆயிட்டு தான் இருக்கும். அண்ட் இன்ட்ராடேக்கு இந்த குடுத்திருந்த 2 லெவல் 450 அண்ட் 550. 550க்கு மேல சஸ்டெயின் பண்ணக்குள்ள சைட்வேஸ் டூ புல்லிஷ்னஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். வேறஸ் 450 கீழ சஸ்டெயின் பண்ணக்குள்ள சைட்வேஸ் டூ பீரிஷ்னஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ, இந்த 2 லெவலும் மார்க் பண்ணிட்டு மண்டே மார்க்கெட் இந்த லெவல் வரக்குள்ள க்ளோஸா அப்சர்வ் பண்ணுங்க. அண்ட் இன்ட்ராடேக்கான ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த 2 லெவல்லிருந்து கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மற்றபடி சந்திப்போம். மகிழ்ச்சி.